ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க படத்தோட நேம் கல்கி 2898 AD. இது ஒரு எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் ஒரு அவுட்லைன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே மகாபாரதத்தோட குருஷேத்திர போரை காட்டுறாங்க. அதில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை உபயோகப்படுத்துகிறாரு. இதனால கோபமடைகிற கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு நீ சாகவே மாட்ட அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இது சாகாமல் இருக்கிறது உனக்கு வரம் கிடையாது, ஒரு கொடிய சாபம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாபத்தை கொடுத்துட்றாரு. அஸ்வத்தாமன் கிருஷ்ணர்கிட்ட இந்த சாபத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஏதாவது விமோச்சனம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னன்னா, பல யுகங்கள் தாண்டி கலியுகம் வரும். அந்த யுகத்தில் நான் மறுபடி அவதாரம் எடுப்பேன். அந்த அவதாரத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய தீய சக்தி இருக்கும். அந்த தீய சக்திகிட்டேருந்து என்னை நீ காப்பாற்றினா நீ சாப விமோசனம் பெறுவ அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 6000 வருஷம் கழித்து ப்ரெசன்டில் ஸ்டோரியை காட்டுறாங்க. இங்கே உலகத்தோட கடைசி நகரமாக காசி தான் இருக்குது. கங்கை நதி கூட டோட்டலாக வத்திருச்சு. காசியில் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்துக்கிட்டு அந்த காசி நகரத்தையே ரூல் பண்ணிகிட்டு இருக்குது சுப்ரீம் எஸ்கின்கிற ஒரு வில்லன். அதுதான் கமல்ஹாசன். அவர் டோட்டலாக அந்த நகரத்தையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு அவரோட ஒரு தேடலுக்காக லேபில் நிறைய மோசமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டோரி நடக்குது. அந்த ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவான பிரபாஸ் அவர் எப்படியாவது நிறைய யூனிட்ஸை சம்பாதிச்சு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கார். அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய கேரக்டர். இன்னொரு பக்கம் சம்பலா அப்படிங்கிற ஒரு ரகசிய நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் இருந்துக்கிட்டு இந்த எஸ்கினை எதுக்கிறதுக்காக ஒரு பெரிய படையை உருவாக்கிட்டு மக்களாக வாழ்ந்துட்டுருக்காரு பசுபதி, சோபனா. இவங்க 2 பேரும் தான் அங்கே முக்கியமானவங்களா அந்த சம்பளாவில் இருக்க மக்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை எப்படி லிங்க் ஆகுது, படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின மகாபாரத ஸ்டோரிக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஸ்டோரிக்கும் என்ன சம்பந்தம், எப்படி லிங்க் ஆகுது, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கல்கி 2898 AD. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள். குறிப்பாக சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ் அல்டிமேட்டுன்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஹாலிவுட் தரத்துக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க். ஏன்னா அந்தளவு பார்த்து இந்த படத்தோட விஎஃப்எக்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களாக சொல்லணும்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று அல்டிமேட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, ஆனால் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது கிளைமேக்ஸ்லலாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட அடுத்த பலம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். ரீசெண்ட் டேஸில் பிரபாஸ் நடித்த படங்களில் இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அவர் கொஞ்சம் காமெடி கலந்து ஓரளவு பண்ணியிருப்பார். அது சில இடங்களில் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதுவும் சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருக்காரு. மற்றவங்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அமிதாப் பச்சன் அவரோட கேரக்டரை செம ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அஸ்வத்தாமா அந்த கேரக்டரு இந்த படத்தோட பேக் போன் மாதிரி இருக்கும்.
அதை அவர் பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு படத்தில் கமலுக்கு 2 சீன் தான் இருக்கும். இந்த 2 சீன்லையும் அவர் வாய்ஸ் ஓவர்லேயே மிரட்டிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாரும் இந்த படத்துக்கு தங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்ட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு. அதுக்கு காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயை போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக கொண்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மாதிரி எனக்கு பட்டது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக போகிற மாரி இருந்துச்சு. காரணம் அவங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த மகாபாரத்தை பேஸ் பண்ணி குருஷேத்திர இடத்த காட்டுவாங்க ஒரு 2 மினிட்ஸில். அந்த இடம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிஃபோர் வர இடம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ட்ராமா மோட்லேயே போகும். ஒரு கேரக்டரும் யார் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி பட்டுச்சு. அது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு பட்டது அஸ்வத்தாமன் கேரக்டரை இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ண அளவுக்கு மற்ற எந்த கேரக்டரையும் அந்தளவு ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. ஏன் ஹீரோவான பிரபாஸ் கேரக்டரை கூட கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபோட ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரப்போ தான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுங்கிற மாரி காட்ட ஆரம்பித்தாங்க. அது வரைக்குமே அவரோட கேரக்டர் கூட அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரில. நெக்ஸ்ட் நெகட்டிவான பட்ட இந்த படத்தோட நம்மளோட பெருசாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல. இந்த படத்தோட நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்கணும். ஆனால் அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுனால நம்மளால் அந்தளவு எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஹாலிவுட் தரத்துக்கு இந்தியன் சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா மூவி. இதுக்காக இந்த படத்தோட டைரக்டரான நாகஸ்வினை கண்டிப்பாக பாராட்டலாம். ஆனால் அவர் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஸ்டார் வார்ஸ், டியூன் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு மூவிஸ்லாம் பிடிக்குன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் மேக்கிங்காக கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியாது. இன்னொரு விஷயம், இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமான படம் கிடையாது. நான் இப்போ சொன்னல அந்த கேட்டகரியில் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.